ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய உங்கள் எல்லாத்துக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுன் ஓப்பனிங், ஓகேவா? ஸோ எது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி என்னங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் எது வந்து அட்டமணியாக நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயமும், ஸோ அதோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா, ஒரு கேப் அப் ஓப்பன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, மார்க்கெட் வந்து 2 நாளாக வந்து மார்க்கெட் வந்து என்னன்னா, இதோட லோ, இது வந்து ப்ரீவியஸ் லோ, வீக்லி லோ. ஸோ வீக்லி லோவில் இருந்துட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்து ஆக்சுவலாக மார்க்கெட் அங்கே 0.382618 போயிட்டு திரும்பி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு சப்போர்ட் எடுத்து அது கன்ஃபார்ம் பண்ணது நமக்கு வந்து 236 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ 236 லெவல் மேலே க்ளோஸ் வச்சு போனால் மினிமம் இது 50 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மினிமம் இந்த 25,287. ஸோ ஓகேவா? ஸோ 0.5 அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து 25,372. ஸோ அதுதான் வந்து 22,350 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 25,350. ஏன் அப்படின்னா அதுதான் அடுத்த மணி நியர்பை க்ளோசிங் நடந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து அதுதான் நடந்திருக்கு. அதை தான் நம்ம வந்து இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இண்டெக்ஸ்ல நம்ம வந்து பார்த்துருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் வீக்லியோட ஹையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த ஃபிஃபோட வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது லோக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து திருப்பி அகைன் வந்து மார்க்கெட் லோ டச் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து 236 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அது மினிமம் அந்த 0.5 வரைக்கும் போகும். இன்கேஸ் மார்க்கெட் அதையும் தாண்டி மேலே போகும் பட்சத்தில் இங்கே வந்து அந்த 38618 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரிவர்சலாகி இருக்கும். ஓகேவா? அப்போ மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு கேப் ரேஞ்சு ஓப்பன் ஆனால் இந்த இடத்த மார்க்கெட் ஃபுல் பண்ணும். ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ என்ன நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும்போது ஒரு 15 நிமிஷம் கேண்டில் நம்ம வெயிட் பண்ணணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம எதையும் முடிவு பண்ணணும். நார்மலாக இருக்க ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனால் ஓகேவா, நார்மல் அந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆகும்போது ஓகே, கேப் அப் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரேஞ்ச் ஓப்பன் ஆகும்போது ஓகே. ஸோ இதில் ஒரு 5 மினிட் கேண்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்காது. நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு. ரெண்டாவது நம்ம சேனல் டெலகிராம் சேனலில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து காலையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன இது கொடுப்பேன். ஸோ அலர்ட் கொடுப்பேன். மார்க்கெட் இப்படி இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அலர்ட் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா, புதுசாக பார்க்கக்கூடிய யாராக இருந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஓப்பன் ஆகி மேலே போனால் தான் நமக்கு வந்து இந்த இந்த பாயிண்ட்டை நம்ம கேப்சர் பண்ண முடியும். இன்கேஸ் மார்க்கெட்டே வந்துட்டு இந்த ஓப்பனே இங்கே ஆச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரிஸ்கி தான். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா வரக்கூடிய வாரங்களில் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால இப்போ ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ ஐவி வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப சூட்டபிளாக இருக்கிறதுனால ப்ரீமியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. ப்ரீமியம் டேட் February 3 தான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு பாருங்கள் அடுத்த மணிலே பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு இப்போ ஐவி பாருங்கள், இதில் பாருங்கள் 21 இருக்குது. இங்கிட்டு அதே புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐவி 13 14 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடில் ஃபுல்லாகவே இந்த சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது ஐவியோட இதனால ப்ரைஸ் வந்து நல்லாவே அதிகமாக இருக்குது. ஓகேவா? எல்டிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து 300 350, அதாவது நார்மலாக நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு 200 ருபீஸு அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும், 200 தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 300, அதாவது 100 பாயிண்ட் வந்து அதிகமாகவே நமக்கு வந்து ப்ரீமியம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஐவியோட இதனால, ஏன்னா அது வரக்கூடிய வாரங்களில் பட்ஜெட்டோட இது இருக்கிறதுனால அதில் ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸஸ் வந்து இருக்கலாம். ஓகேவா? தெரியல, பட் இருக்கலாம். இருந்தால் அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு நியூஸ் இருந்துச்சுன்னா, மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான நியூஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கால் ப்ரீமியம்லாம் நல்லா வந்து ஒரு ஹை ப்ரைஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து எப்போதும் நடக்கக்கூடிய விஷயம். மார்க்கெட் வந்து ஒரு நியூஸ் ஏதாவது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த பாசிட்டிவான நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரீமியம்லாம் நல்லாவே வந்து ஹை ரேட்டில் இருக்கும்.
ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நமக்கு வந்துட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இண்டெக்ஸில் இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட் வந்து அதாவது வீக்லியோட பேட்டர்னில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது இது வந்து ரிவர்சல் பாயிண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம அனலைஸ் பண்ணிடுற விஷயம். ஓகே. ஸோ இதுதான் இண்டெக்ஸில் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கக்கூடிய விஷயம். அப்போ நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் ஓப்பன் ஆனால் அந்த 372 ஓகேவா? ஸோ 25 ஒரு நிமிஷம். எஸ் ஆமாம் 25,372. அப்போ 25,350 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை தாண்டி மேலே போகும்போது தான் அந்த 25,400 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ 25,350 அப்படிங்கிறது தான் இது இருக்குது. ஏன் அப்படின்னா 25,350 தான் அந்த நியர்பை க்ளோசிங் நடந்திருக்கு. நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே நம்ம பார்க்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதாவது இது வந்து சேஞ்சஸ் நான் எடுத்துருக்க மணி டைம் 7. ஸோ 7 மணிக்கு நான் பார்க்கும்போது இது வந்து என்எஸ்சியில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஒரு 2 ரூபா 3 ரூபா அந்த ரேஞ்சில் தான் டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? இப்போ 229 ரூபா. அதே மாதிரி 25,350 புட்டு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுதான் நியர்பையில் க்ளோசிங் நடந்திருக்கு. மற்ற எல்லா ப்ரைஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஓகே. ஸோ 252. ஸோ இதுதான் வந்து நிம்ப பக்கத்தில் க்ளோசிங் நியர்பையில் நடந்திருக்கக்கூடிய ப்ரீமியம் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரீமியம் தான் அட் த மணியாக இருக்குது. ஸோ அட் த மணிங்கிறதுனால ப்ரீமியம் ரேஞ்ச் ஓப்பன் ஆனால் இந்த 350ங்கிற இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்கேஸ் ஓப்பனே அந்த இடத்துல இருந்துச்சுனால் அதுக்கு நம்ம லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லெவல்ஸ் வந்துட்டு ரீச் ஆகும்போது டார்கெட் ரீச் ஆகும்போது வெயிட் பண்ணணும். ஸோ அது உடனே போயிட்டு நம்ம வந்து இதாகக்கூடாது, என்ட்ராகக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மேஜரான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 240 ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல். ஓகே. இது தெரியும் சார். நான் டெலகிராம் சேனலில் இது பண்ணுறேன் ஒன்று. ஸோ நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ 240 அப்படிங்கிறது மேஜர் லெவல். அதுக்கப்புறம் வந்துட்டு 265 ஓகேவா? ஸோ 265 நம்ம கன்ஃபார்ம் ஆகிற லெவல். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்துட்டு 290 ரூபா அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 290 போகும்போது அப்போ கால் மேலே போகுது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எல்லாமே எது வேணாலும் நடக்கலாம். கால் மேலே போகலாம், புட் ஆப்ஷன் மேலே போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ ஓகேவா? நம்ம வந்து எதிர்பார்க்குறது கால்னு வச்சு நம்ம பேசுவோம். ஸோ எது அப்படி நீங்கள் இது ஒரு புட் ஆப்ஷன் மேலே போச்சு அப்படின்னா அப்போ புட்டுக்கும் இதே தான். ஓகேவா? 2 ப்ரீமியம் அதாவது 25,300 350 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் புட்டு 2க்குமே இந்த லெவல்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ இதுபடி இப்போ கால் ஆப்ஷன் மேலே போகுது அப்படின்னா 240 265. ஸோ 265 நீங்கள் இதை டச் பண்ணும்போது 240 போகும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே 155 அப்படிங்கிற லெவலுக்கு இந்த புட் ஆப்ஷன் வந்து சஸ்டெயின் ஆகும். 155 தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கும்போது இது 265 தாண்டும் போது இங்கே நமக்கு வந்து 290 அப்படிங்கிறது ஒரு டார்கெட் லெவல் மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ இண்டெக்ஸில் நமக்கு வந்துட்டு இந்த இடம் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த 290 ரூபா போகும்போது இது வந்து 0.618 அப்படிங்கிற லெவலுக்கு இண்டெக்ஸ் போயிருச்சு அப்படின்னா அதுவும் ரிவர்சல் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவும் ரிவர்சல் பாயிண்ட். அதே மாதிரி ஆப்ஷன்ல இதுவும் நமக்கு ரிவர்சல் பாயிண்ட். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் பண்ணும்போது நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும். கன்ஃபார்ம் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைனா நோ ட்ரேட் பண்ணாமல் விட்டுறணும். ஓகேவா? ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் விட்டுறணும். இதை பற்றின வீடியோவை நான் போட்டிருக்கேன். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆனால் மட்டும் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு விதிமுறை. அந்த விதிமுறைகள் படி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா அது வந்துட்டு அப்போ தான் அது வந்து ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு பிஸ்னஸும். அதனால தான். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் லெவல்ஸ் வந்து மேஜர் லெவல் 240 265. ஸோ 240க்கு மேலே 265க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா அது கன்ஃபார்ம் ஆகுது. நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு 290. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் டார்கெட் தான் 350. அதே மாதிரி கீழே வர்றப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டை தாண்டி தான் நிற்கிது 191. ஸோ ரெண்டாவது வந்துட்டு 155. எந்த ப்ரீமியம் மேலே கீழே போகுதோ அதோட டைரக்ஷன் தகுந்த மாதிரி இது மாறும். இப்போ கால் மேலே போச்சுன்னா புட்டு கீழே வரும். ஒருவேளை புட்டு மேலே போச்சுன்னா கால் கீழே வரும். அது எல்லாமே இந்த லெவல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். இது என்ன நடக்கு அப்படிங்கிறத நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு அடையமாக ஒரு கேப் அப் ஓப்பன் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.